ஹலோ மக்களே, 436 பேர்லாம் போன விசில லூஃபி வந்து லெவல் 4ல நின்றுகிட்டு இருக்கான். ஆனா வார்டன் மெஜலினும் உள்ள இறங்கிட்டான். ஏன் இடத்துக்குள்ள உள்ள வரீங்க, இனிமேல் எவனுமே இங்க இருந்து போக முடியாது, இம்பல் டவுனை இனிமேல் எவனே பிரேக் பண்ண விட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா என்னன்னு பார்த்தா வெனவனம் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி ஹைட்ரான்னு சொல்லிட்டு ஒன்று போட போறான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா போனிச்சா வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, என்னை மன்னிச்சுடா முகிவரான்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா லூஃபி மெஜலின் தான் சண்டை போட்டுருக்காங்க. லூஃபியை பாஞ்சு அடிக்கலான்னு வரான். ஆனா லூஃபி எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். உடனே போனிச்சா யோசிச்சுக்கிட்டே ஓடுதான். இவன் சாதாரண இல்ல, இவனுக்கு ஈக்குவல் எவனுமே கிடையாது, என்னைய மன்னிச்சிரு முகிவரான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். நான் ஒரு கோலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். உடனே இங்க மெஜலியன் முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். டே நீ கிவ் அப் பண்ணிரு, இனிமேல் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான் மெஜலியன். டே உன்னை ஏஸ் எல்லாம் தொட கூட விட மாட்டேன்டா, உனக்கு கேக்குதான்னு சொல்லிட்டு கியர் 2க்கு போறான். இன்னைக்கு நான் தோக்கலாம் மாட்டேன்டா, என் கையே போனாலும் பிரச்சனை இல்ல, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கம் கம் ஜெட் போஸுக்கும் சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் அடிச்சு ஓப்பனே ஆயிருச்சு. மெஜலியனே சாச்சிட்டான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா கையெல்லாம் வெனம் ஃப்ரூட் பாய்சனா மாறிடுச்சு. கையே போனாலும் சொல்லிட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு பக்கம் அவன். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா காட்ஸை தான் காட்டுறாங்க. அவனுங்களோ ஒரு மாதிரி சாஞ்சு நிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா வைஸ் வார்டன் பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, அவனுக்கு தான் அவனுக்கு இங்க என்ன பிரச்சனைனாலும் நான் வார்டன் மேலதான்டா எல்லாத்தையும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் வைஸ் வார்டன். என்னன்னு பார்த்தா மிஸ்டர் 3 பக்கியும் சண்டை போட வந்தானுங்கல்ல, அவனுங்களும் அடிச்சு நொறுக்கி கயிறு வச்சு கெட்டி படுக்க வச்சுட்டான். சார் பக்கி த கிளவுனும் மிஸ்டர் 3யும் எங்களோட கஸ்டடியில வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. வைஸ் வார்டனும் சாதாரண ஆள் இல்ல, அவன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். இவனடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். டே ஹானிபல் உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம கதை முடிய போகும்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 ஒரு பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி லூஃபி தான் கட்டுறாங்க. லூஃபி அடிச்சல்ல அவனும் ஒரு பக்கம் செதறி சாஞ்சிட்டான். ஆனா லூஃபி அழ ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா அவன் கையில வெனவனம் ஃப்ரூட் பாய்சன் வந்தனால உடம்பு ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. மெஜலியனும் முட்டங்கால் போட்டிருக்கான், அவனும் முட்டங்கால் போட்டு ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் காட்ஸ் தான் காட்டுறாங்க. டே வாரான்னு சொல்றாங்க. போனிச்சாதான் வேறல வாரான், எவனையும் வழியில வராதீங்கன்னு சொல்லிட்டு காட்ஸ் மட்டும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். போனிச்சா டே அடிபடக்கூடாதுன்னா வழியை விடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். என் வழியில வராதீங்கன்னு சொல்லிட்டு காட்ஸ் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் போனிச்சா. ஆனா அழுதுகிட்டே போறான். என்னால அவனை தோக்கடிக்கலாம் முடியாது, நான் தோத்துருவேன், அவனை அடிக்கிறது கனவுல கூட முடியாத விஷயம், நான் கண்டிப்பா தோத்துருவேன், அதனால ஓடுதான் வழின்னு சொல்லிட்டு போனிச்சா ஓடிக்கிட்டே இருக்கான். இப்ப என்னால முடிஞ்சது ஓடத்தான் முடியும், நான் அதை மட்டும் செய்ய போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். முகிவரா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஓடுறான் அவன். லூஃபியோ வேற நின்றுட்டு இருக்கான். உடம்புல இருந்து புகைய பறக்க ஆரம்பிக்கி. ஆனா அவன் கையில இருந்து பாய்சன் ஸ்மெல்லும் அங்கங்கே பரவிக்கிட்டு இருக்கு. டே பொடியா என்னையவே முட்டங்கால் போட வச்சுடா, நீ வேற லெவல தான்டா, நீ நல்லால தான்டா இருக்கு, நீனும் முரட்டால தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் கை ஃபுல்லா இனிமேல் விஷமாயிருச்சுடா, இனிமேல் உன்னால எதுவும் பண்ண முடியாது, உன்னோட மொத்த பாடி இப்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உன் கதை இப்பவுமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வார்டன். உன்னை பாக்கே பாவமா இருக்குன்னு சொல்றான் மெஜலியன். இருந்தாலும் லூஃபி வேற லெவல் எஞ்சிட்டு இருக்கான். கியர் 2 பவரை யூஸ் பண்ணி மாஸ் காமிச்சிட்டு இருக்கான். இன்னும் மட்டும் நீ கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேக்குறான். கம் கம் டுன் ஜஸ்ட் பிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். இன்னும் மெஜலியன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். வேணும் ப்ளோ ஃபிஷ்னு சொல்லிட்டு அட்டாக் போடுறான். ஆனா தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். லூஃபி பாய்சனை வச்சு புல்லட் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கான். லூஃபியே தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். அவன் கம் ஜெட் ஹைட்ரான்னு சொல்லிட்டு அடிய போட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபியோ ஹைட்ரான்னு சொல்லிட்டு அவன் பவர் யூஸ் பண்ணி லூஃபி அடிக்கலான்னு போறான். ஆனா லூஃபி அதையும் அடிச்சு நொறுக்குதான். லூஃபி மேலாம் பாய்சன் பட ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் லூஃபி மாச காமிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் அடிச்சாலும் அவன் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட விட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் காதுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா பாய்சன் ஆன மாதிரி அப்படி புகையா பறக்கு. என்னடா இது ஃபாகுன்னு சொல்லிட்டு லூஃபி முழிக்கிறான். பார்த்தா அது வெனம் பாய்சன் ஃபாகு. அதை சுவாசிச்சாலே போது லூஃபியோட கதை முடிஞ்சிரும். ஏதோ வெனம் க்ளவுட்னு சொல்றான். லூஃபிக்கு பின்னாடி ஒரு பெரிய க்ளவுடே பறந்து வந்துகிட்டு இருக்கான். ஆனா அது பாய்சனால ரெடி ஆனது. லூஃபி அதை பார்த்துட்டு ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு லூஃபி அடிக்கடி பார்க்க. ஆனா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இந்த பாய்சன் ஃபாக் வந்து என் உடம்புல உள்ளதுடா, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது சொல்றான். நீ எத்தனை வாட்டி அடிச்சாலும் அது பக்கத்துல கூட நிக்க முடியாது சொல்றான். லூஃபி கண்ணும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். டே உன் கண் பார்வை பேருக்கும் உன் காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். கம் கம் பலூன் சொல்லிட்டு ஏர்ல போயிட்டு அந்த ஃபாக் அப்படியே பறக்க விட்டான். டே உனக்கு சொன்னா புரியாதடா, இது நான் வைக்கிற ஃபாகுடா, நான் நினைச்சா மட்டும் தான் போகும், இனிமேல் உன்னால எது செய்ய முடியாது சொல்றான். திரும்பி ஃபாக் இறக்கிட்டு இருக்கான். உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான் லூஃபியை பார்த்து. என்ன லூஃபி உடம்பு ஃபுல்லா அப்படியே ஃபாக பறக்க ஆரம்பிக்கி. என்னோட பாய்சன் வந்து உன் வாழ்க்கையோட நேரத்தை குறைச்சிருச்சுன்னு சொல்றான். லூஃபி கண்ணும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. லூஃபி அப்படி சாஞ்சிரவே செஞ்சுட்டான். சரிடா நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்த இடத்துல தோத்துட்டான். என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல, சாஞ்சிரவே செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஏசதான் காட்டுறாங்க. அவனும் அப்படி ஸ்ட்ரெயிட்டா பாத்துட்டு இருக்கான். லூஃபி இங்க எதுக்குடா வந்தேன்னு சொல்லிட்டு லெவல் 4ஓட ஃப்ரெண்டு கிட்ட தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே இதை நிப்பாட்டிருங்க, இல்லைன்னா என் வாயை நானே கடிச்சுக்கிடுவேன், அதான் என் நாக்க கடிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்கு அப்படி சொல்றானே தெரியல. என்னால செய்ய முடியலடா, என்னை இங்க இருந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டே இந்த முட்டாள்களை இங்க இருந்து தூக்கிட்டு போங்கடான்னு சொல்றான் வைஸ் வார்டன். பார்த்தா மிஸ்டர் 3யும் பக்கியையும் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா போனுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கான். டே நிப்பாட்டுக்கடான்னு சொல்றான். இது எங்கேயே சத்தம் கட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. பார்த்தா போனுக்குள்ளே பாஞ்சு வரான். அங்க இருக்கிறவங்கள அடிச்சு பறக்கூடாதான் போனுக்குள்ளே. யாரா நீன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இது மிஸ்டர் 2லான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டே மூணாவது தப்பிச்சு இவன் தான்டா, இவனே லாக் பண்ணுவான்னு சொல்றான். பார்த்தா மிஸ்டர் 2 சாதாரண ஆள் இல்ல, எல்லாமே அடிச்சு ஏர்ல பறக்கூடாதான். டே இது நிப்பாட்டான்னு சொல்லிட்டு வைஸ் வார்டன் ஏர்ல
பறந்து வரான். போனிச்சானே அடிக்கான். ஆனா போனிச்சா எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்மளால டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். சடனா பாஞ்சு ஒரு போட்டு போட வரான். போனிச்சா மாச தப்பிச்சு வரான். டேய் நீனு நல்லா தாண்டா சண்டை போடுறான். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம ஆனா சடனா அவனை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாய் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லேடிஸ் குரல் கேக்கு. வயசு வாடனா ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் உருவம் தான் மாறுவானே. அவன் அப்படி லேடிஸ் மாதிரி மாட்டான்னு நினைக்க. ஆனா ஆளை காட்ட மாட்டாங்க. இங்க ஒரு பக்கம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா மெஜலினை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லூஃபியே சாஞ்சி கிடக்குறான். சரி இவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காம. டேய் நீ என்ன கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்கறான். என்ன பார்த்தா லூஃபி எந்திரிச்சு நின்னுட்டு இருக்கான். உங்க அண்ணனை காப்பாத்துறது அவ்வளவு முக்கியமானு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபி அதுக்கு எதுவுமே பேச மாட்டேங்க. தலையை தரல தூக்கி போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். யாரா இவன் சொல்லிட்டு மெஜலினே ஒரு பக்கம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபிய. டேய் விட்டுடா உன் கண்ணின கொஞ்ச நேரத்துல மூடிடுடா, உன் கதை முடிஞ்சுன்னு சொல்றான். கம் பிஸ்டன் சொல்லிட்டு பாஞ்சு அடிக்க வரான். லூஃபி கைய புடிச்சிட்டு ஒரு போடு போடுறான். அவன் அடிச்சு அள்ள பேச்சு மூச்சு இல்லாம போய்கிட்டு இருக்கான். சாடனா ஏசதான் காட்டுறாங்க. டேய் ஜெயிலர் எனக்கு ஒரு உண்மையை சொல்ல முடியுமா, மேல எதுவும் அதான் மேல் ஃப்ளோர்ல எதுவும் விஷயம் நடக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் ஒண்ணு நடக்கலன்னு சொல்றானுங்க அவனுங்க. பார்த்தா ஹேங்காக் சொன்னதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஜீம்பே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்னதாண்டா இங்க நடக்க ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க லூஃபியை தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறான். ஆனா செஞ்சு லூஃபி நின்னுக்கிட்டே இருக்கான். டேய் போர்டகஸ் டிஎஸ் வந்து ரொம்ப பெரிய கிரிமினல்டா, அவனெல்லாம் நீ காப்பாத்தவே முடியாது. அவன மாதிரி கிரிமினலுக்கு நீ எதுக்கிட்ட ஹெல்ப் பண்ண நினைக்கிற, அப்புறம் ஒன்னே இங்க மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மெரைன் போர்ட்ல வச்சு அவனை எக்ஸிகியூஷன் பண்ணதான் போறாங்க. இதாண்டா லா, இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா கம்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போறான். வாயை மூடுடான்னு சொல்லிட்டு அடிக்க போறான். ஆனா சடனா திரும்பி ஏசதான் காட்டுறாங்க. டேய் லூஃபி இங்க இருந்து போடான்னு சொல்றான். ஆனா கம்னு அடிக்க போறான். மெஜலின் மேல படவே மாட்டுக்கு. ஏன்னா இவன் கண்ணு ஃபுல்லா பிளர்னஸ் ஆயிருச்சு. பாக்கே பாவமா இருக்குன்னு சொல்றான் மெஜலியன். கம் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு அடிக்கான். பார்த்தா கால் நகண்டு போயிருச்சு. நெருப்புல எல்லாம் கால் சுட ஆரம்பிச்சிருச்சு. டேய் இதோட நிப்பாட்டி கூட அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா திரும்பியும் வேற நின்னுக்கிட்டு இருக்கான். சடனா செகண்ட் கியர்னு சொல்லிட்டு திரும்பி பூட் அப் பண்றான் எனர்ஜியை. அவன் என்னன்னு பார்த்தா ஹைட்ராவை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் சும்மா இல்ல. லூஃபி நினைச்சதோட மெஜலின் வேற லெவல்ல ஸ்ட்ராங்ல இருக்கான். ரெண்டு ஒரு சண்டைக்கு ஈக்குவல் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபி ஜெட் மாதிரி வரான். அவனு ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணிட்டு மாசம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்னோட அண்ணனை குடுடான்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். பார்த்தா ஹைட்ரா வச்சு லூஃபியை முழுங்கிரவே செஞ்சுட்டான். இதாண்டா உன்னோட பனிஷ்மெண்ட் பொடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. உன் உடம்புல இருக்க பாய்சன் இனிமேல் நியூட்ரலைஸ் பண்ண முடியாடா, உன் கதை அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் 24 மணி நேரத்துல உன் கதை முடிஞ்சிருச்சுடா, நீ இறக்க போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் லூஃபி சாஞ்சிரவே செஞ்சுட்டான். அப்பவும் ஏசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி கதையே முடிய போது. அதோட எபிசோட் முடியும். அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you bye.